அஸ்வின் அவர்கள் அந்த ஆடியோ லான்ச்ல அவரை திட்டின பல பேர்ல நானும் ஒருத்தன். அவரை கண்டபடி திட்டிருக்கேன். எப்படி இப்படி பேசலாம் அப்படிலாம் பயங்கரமாலாம் திட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தான் அந்த ஆடியோ லான்ச் நடந்தது. அதுக்கப்புறம் தான் திட்டி அந்த ஜோன்ல இருந்தோம். அதுக்கப்புறம் 1.5 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அஸ்வின் அவர்கள் அஸ்வின் அந்த உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த ஆடியோ லான்ச்சு. அந்த ஆடியோ லான்ச்சில் அவரை திட்டின பல பேரில் நானும் ஒருத்தன். அவரை கண்டபடி திட்டிருக்கேன். எப்படி இப்படி பேசலாம் அப்படிலாம் பயங்கரமாலாம் திட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஹாட்ஸ்பாட் 1க்கே நாங்கள் அவரை கேட்டோம். அப்போது சில விஷயங்கள்லாம் ஓகே, அது ஆக்சுவலி அந்த ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி இப்போ கேட்டோம். அதுக்கப்புறம் தான் அது பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த ஆடியோ லான்ச் நடந்தது. அதுக்கப்புறம் தான் திட்டி அந்த ஜோனில் இருந்தோம். அதுக்கப்புறம் 1.5 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. அப்புறம் இந்த கதை வேற ஒரு கதை பண்ணும்போது சரி இந்த கதைக்கு அஸ்வினை கேட்கலாமா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் நம்ம இவ்வளோ திட்டிருக்கோமே அவரை எப்படி கேட்கறது, கேட்கலாமா வேணாமா அப்படின்ற தாட்லாம் எங்களுக்குள்ளேயே இருந்தது. சரி பரவாயில்ல, 1.5 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு. பீப்புள் எவால்வ். எல்லாருமே அது தெரியாமல் ஒரு ஃப்ளோவில் ஒரு எந்தூசியாசமில் நானே நிறைய சம்மந்தமே இல்லாமலாம் பேசியிருக்கேன். ஸோ எல்லாருமே பீப்புள் சேஞ்சில். ஸோ அதனால் அவர் அதை கண்டிப்பாக தெரிஞ்சு பண்ணல. அது இட் இஸ் ஒரு ஓவர்வெல்மிங் மூமெண்ட்டில் அவர் அறியாமல் நடந்த ஒரு விஷயம் தான் அப்படின்றது எனக்கு அப்படிதான் இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு புரிதல்ல. சரி ஓகே சும்மா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். மீட் பண்ணலாம் அப்படின்னா அப்போ அவர்கிட்ட சொன்னேன், ப்ரோ உங்களை எப்போ அந்த ஆடியோ லான்ச்சில் எப்படி நிறைய பேர் திட்டினாங்களோ அதில் திட்டினா பல பேரில் நானும் ஒருத்தன். எனக்கும் உங்கள் மேலே பயங்கர கோவம் இருந்தது. நானும் உங்களை கண்டபடி திட்டிலாம் இருக்கேன். இதை நான் உங்ககிட்ட இப்போயே சொல்லிடுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் யாராவது உங்ககிட்ட வந்து இதை சொல்லி அப்படியே அப்படின்னு இருக்கக்கூடாதுன்றதுனால அப்போவே நான் ஃபுல்லாக கிளியராக சொல்லிவிட்டு, ஆனால் இப்போ நீங்கள் அதை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் மீட் பண்ணும்போது அதை சொன்னேன். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கதை சொன்னேன். கதை சொன்னதுக்கப்புறம் அது பிடிச்சி அது பண்ணுற மாதிரி தான். அதுக்கப்புறம் ஆனால் ஹாட்ஸ்பாட் 2 ஹேப்பன்டு. ஸோ அஸ்வின் அதான் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நான் காலைல 5:30 மணிக்கு வந்தார்ல, அதுதான் அவர் வந்து உச்சக்கட்ட சின்சியரு, பயங்கர பங்க்சுவல். நானே ஜென்ரலி பயங்கர, அதாவது நான் வந்து இப்போ ஒரு மீட்டிங் 2 மணிக்கு அப்படின்னா என் அப்பா வந்து என்ன முன்னாலாம் என்ன பண்ணுவார்னா, அப்போ மீட்டிங்லாம் இல்லை, அப்போ எங்கேயாவது வரதுக்கு 2 மணிக்கு போனோம் அப்படின்னா என் அப்பா என்ன 11:30 மணிக்கெலாம் கூப்பிட்டு போயிடுவார். அப்பா என்னப்பா அப்படின்னா, இல்லைடா சீக்கிரம் போயிடுறது எப்பயும் நல்லது. ஏன்னா நீ 2 மணிக்கு போகணும் அப்படின்றத கால்குலேட் பண்ணிட்டு போகும்போது டிராஃபிக்கில் லேட் ஆகிட்டு அப்படின்னா உனக்கு பயங்கர டென்ஷன் ஆயிரும். அதனால் எப்பயுமே சீக்கிரம் போகிறது நல்லது அப்படின்னு. நான் 2 மணினா இப்போ 1 மணிக்கு அந்த மாதிரி போயிடுற ஒரு ஆள். எனக்கு எக்ஸாக்டாக நான் எப்படி இருப்பேனோ அதே மாதிரி ஒரு மீட்டர் தான் பங்க்சுவாலிட்டி ஃபாலோ பண்ணுறதுல. இதில் ஒரு நாள் என்ன இருக்குது, 3 மணிக்கு ஷூட்டிங்கு ஈசிஆரில். அவர் வீடு அங்கேருந்து கிட்ட தான். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் தான் நாங்கள் ஷூட் பண்ணிருக்கோம். அவர் 3 o'clock வர வச்சிடலாம் கால் டைம். அதுக்கப்புறம் நம்ம 5க்கு கூட ஷார்ட் வச்சுக்கலாம், ஆனால் வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் அமிச்சிட்டோம் அவருக்கு. இது வந்து அதுக்கப்புறம் நான் கேள்விப்பட்ட விஷயம். ஸோ கார் போயிடுச்சு. இவர் காரில் ஏறிட்டார். 2:45 பிக்கப்பு ஏறிட்டார் போல். வந்துட்டு இருக்கார். ஒரு 5 நிமிஷம் வந்ததுக்கப்புறம் தான் இவர் காஸ்டியூமை வீட்டிலேயே வச்சுட்டாருன்றது ரியலைஸ் பண்ணியிருக்கார் போல். உடனே டிரைவர் அண்ணா கிட்ட வந்து, அண்ணா நான் காரை திருப்புங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு காரை திருப்பி ஃப்ளாட் வாசலில் நிற்க வச்சுட்டானா, காரை எடுக்க சொல்லுவாங்க, யார் சொன்னாலும் போயிடாதீங்க, இங்கேயே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி வீட்டுக்குள்ளே ஓடி ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்படியே மூச்சு வாங்க காரில் ஏறி, அண்ணா சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஸ்பாட்டில் இறங்கியிருக்கார். என்ன அப்படின்னா 3 மணிக்கு சொல்லியிருக்காங்கன்னா நான் 3 மணிக்கு அங்கே இருக்கணும், எதனாலையும் லேட் ஆகிடக்கூடாது அப்படின்ற அந்த பங்க்சுவாலிட்டி வந்து உண்மையாகவே சூப்பர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.